இந்த கதையை தொடங்குவதற்கு முன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பார்க்கவும். தோல்வியிலிருந்து வெற்றி நோக்கி என்னை நகர வைக்க உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபால் மட்டுமே முடியும். நிலம் சுவாசிக்க ஆரம்பித்தது, பூமி ஆக்சிஜன் உருவாக்கியது, எல்லாம் எப்பொழுது எப்படி நடந்தது தெரியுமா? ஒரு சிறிய விதை பூமியை மாற்றியது. ஆக்சிஜன் பிறந்த கதை. உயிர் நிலத்துக்கு வருவதற்கு முன் காற்று மாறியது. இது பூமி உருவான கதை. இது எபிசோட் 5. நிலம் முதலில் உயிரற்றது. மண், கல், கரடு கொரடான மேடு. 3 பங்கு நீர், 1 பங்கு நிலம். அந்த நிலம் வெறுமை. ஆனா அது தயாராகி கொண்டிருந்தது. வானம் திறந்தது, மேகம் உருவானது, மழை விழுந்தது, மண் மென்மையடைந்தது, கல் கரைந்தது, நிலம் விதைக்கு தயாரானது. மண் ஈரமாயிற்று. ஒரு விதை பதிந்தது. அது அமைதியாக இருந்தது. பின்னர் அது உடைந்தது. முளை பிறந்தது. பச்சை பரவ ஆரம்பித்தது. ஒரு செடி, பின்னர் பல. செடி மரமாகினது. மரம் காடானது. நிலம் முழுக்க பச்சை. சூரியன் வேலை செய்ய ஆரம்பித்தது. ஒளி இலை மீது பட்டது. போட்டோசிந்தசிஸ். காற்று மாறியது. கார்பன் குறைந்தது. பாஸ். ஆக்சிஜன் அதிகமானது. காற்று உயிருக்கு தயாரானது. ஆக்சிஜன் அளவு உயர்ந்தது. வானம் தெளிந்தது. எனர்ஜி அதிகமானது. இப்போது நிலம் சுவாசிக்க முடியும். இப்போது உயிரை அழைத்தது நிலம். கடலில் இருந்த உயிர் மேலே பார்த்தது. காற்று வேறு, வாய்ப்பு வேறு. நெக்ஸ்ட் ஃபேஸ் பிகின்ஸ். இந்த மண்ணிலும் இந்த கடலிலும் விரைவில் பிறக்கப் போகின்றன எண்ணற்ற உயிர்கள், மீன்கள், பறவைகள், விலங்குகள். இன்னும் நீ, நான், நாமெல்லாம் எல்லோரும் இந்த பிரபஞ்சத்தால் படைக்கப்பட இருக்கிறோம். அதனால் இணைந்திருங்கள். நிலத்தில் முதல் உயிரின் பிறப்பு. அடுத்த எபிசோட் 6 விரைவில். அதுக்கு முன்னால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களின் ஒரு சப்ஸ்கிரைப் டு சேஞ்ச் மை ஹோல் லைஃப். அதனால் சப்ஸ்கிரைப் செய்து வெள்ளக்கான கிளிக் செய்யவும். அப்பொழுது எபிசோட் 6 அப்லோட் செய்தவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இதில் ஏதும் குறை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து செல்லவும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை சரி செய்ய முயல்வேன். நன்றி.